வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே மக்களுக்கு உபதேசிக்கின்ற பொழுது பல உவமைகளை அவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உவமையிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களில் கனி கொடாத அத்திமரம் உவமையை நாம் பார்க்கின்றோம். அத்திமரத்தில் அந்த மரத்தின் எஜமான் கனிகளை தேடுகிறான். கனிகளே இல்லை. தோட்டக்காரனிடம் கனிகளே இல்லை, இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்லுகின்றான். தோட்டக்காரனோ அந்த மரத்தின் மேல் பரிதாபப்பட்டு, இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம், நான் உரம் போடுகிறேன், கொத்தி விடுகிறேன், அதற்கு பிறகு கனி கொடுக்காவிட்டால் வெட்டி விடலாம் என்று சொல்லுகின்றான். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை எந்த பின்னணியில் சொன்னார் என்பதுதான் முக்கியம். இந்த அதிகாரத்தை நாம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது, பிலாத்துவினாலே சில கலிலேயர் இறந்திருந்தார்கள். சீலோவாம் கோபுர விபத்திலே 18 பேர் இறந்திருந்தார்கள். இதை குறித்து சீஷர்கள் இயேசுவிடம் அறிவித்த போது, அப்படி இறந்தவர்கள் எல்லோரும் பாவிகள் அல்ல, அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என அழுத்தமாக 2 முறை சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த ஓமையிலே வருகின்ற அத்திமர சொந்தக்காரன் கடவுள். அத்திமரம் யூதர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் என்று கூட வைத்து கொள்ளலாம். கனிகள் மனம் திரும்புதலின் வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த ஓமையிலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகின்றார்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை இந்த ஓமையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, என்னிடத்தில் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு, மனம் திரும்புதலாகிய கனிதரும் வாழ்க்கை. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதினாலே அவரைப் போலவே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கனிகள் காணப்பட வேண்டும். இலைகள் அல்ல, பூக்கள் அல்ல, கனிகள் காணப்பட வேண்டும். இயேசுவின் பக்கம் திரும்பி அவரைப் போல வாழ்கின்ற வாழ்க்கை. ஒரு மனிதர் இவ்விதமாய் சொல்லியிருந்தார், இஃப் யூ பிலீவ் கிரைஸ்ட் யூ பிலாங் டு கிரைஸ்ட். when you belong to Christ you should behave like Christ. அதாவது, நீங்கள் அவரை நம்பி வாழ்கின்ற பொழுது அவருக்கு நீங்கள் சொந்தமானவர்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானால் அவரை போலவே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆம், நம் வாழ்க்கையிலே ஆண்டவரின் எதிர்பார்ப்பு கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. இரண்டாவது, எனக்கு ஆண்டவர் தரும் மறு வாய்ப்பு. இந்த வருஷமும் இருக்கட்டும். அந்த மரத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. கனிகள் கொடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல, அது கனிகளே இல்லாமல் இருந்து அந்த எஜமானை ஏமாற்றியது. நான் தவறு செய்தவுடன், பாவம் செய்தவுடன் கடவுள் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு மறு வாய்ப்புகளை கொடுக்கின்றவர். தவறி விழுந்தாலும் நான் அவரிடத்திலே வருவதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றவர். தாவீது, பேதுரு இவர்களெல்லாம் தங்களுக்கு வந்த மறு வாய்ப்புகளை பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு அல்ல, பல வாய்ப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். வா, நான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். மறுபடியும் கொத்தி உரம் போடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாகத்தான் இருக்கின்றார். மூன்றாவதாக, எனக்கு ஆண்டவரின் எச்சரிப்பு.
அநேக வாய்ப்புகளுக்கு பிறகு ஒரு முடிவு உண்டு என்பதையும் இந்த ஓமை நமக்கு எச்சரிக்கின்றது. வெட்டி போடலாம். வெயிட் பண்ணுறேன், உரமிடுகிறேன், பராமரிக்கின்றேன், அப்படியும் கனி கொடுக்கலைன்னா வெட்டி போடலாம். ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஆண்டவர், நம்மை போஷித்து கொண்டே இருக்கின்ற ஆண்டவர். எவ்வளவு பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், எத்தனை முறை நாம் ஆலயத்திலே ஆண்டவரால் உணர்த்தப்படுகின்றோம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம். அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே காத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் ஒரு நாள் அந்த காத்திருப்பின் நாட்கள் முடிந்து போய்விடும். வெட்டி போடலாம். ஆண்டவருடைய எச்சரிப்பையும் இந்த ஓமையிலே நாம் பார்க்க முடியும். சாலமோன் ராஜாவை ஆண்டவர் 3 முறை எச்சரித்தார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. தன்னிடத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த விபச்சார பெண்ணை மன்னித்து ஆண்டவர் எச்சரித்து அனுப்புகின்றார். யூ வில் பி கட் ஆஃப் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். வெட்டி போடலாம். ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் தூர எரியப்படுவோம். அன்புள்ள ஆண்டவராக நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் அந்த நாளிலே நியாயாதிபதியாக அமர்ந்திருப்பார். அன்பானவர்களே, இந்த ஓமை 3 காரியங்களை நமக்கு சொல்லுகின்றது. என்னிடத்தில் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு, எனக்கு ஆண்டவர் தரும் மறு வாய்ப்பு, எனக்கு ஆண்டவர் தருகின்ற எச்சரிப்பு. பிரியமானவர்களே, தேடுகின்ற ஆண்டவர். அந்த எஜமான் வந்து கனிகளை தேடினான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே, உங்களிடத்திலே கனிகளை தேடுகிறார். என்னை போன்ற வாழ்க்கை உண்டா? எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு ஆராதனைகள், எவ்வளவு வாய்ப்புகள், என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.